ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிற மூவி நேம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சீனுன்றது ஒரு கேட்டகரி, அதாவது ஹாலிவுட் அப்படின்ற ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணி அதில் இருக்கிற நேம்ஸு இவ்வளோ நேரத்துக்கு இந்த ஷோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சீனஸ் 20ன்றது இந்த இதுக்குள்ளார, அதாவது பார்த்தோன்னா இங்கே நான் காட்டுறேன். ஸோ பார்த்தோன்னா இந்த ப்ரொடியூசர் 1ல் நான் எழுதியிருந்தேன். ஸோ இங்கே எழுதியிருந்தேன். இப்போ வந்து இதையே நான் காப்பி பண்ணி நேம் மட்டும் நான் மாற்றி இங்கே மணிக்குள்ளார போடுறேன். ஸோ இங்கே வந்து நேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். வீரம் 2004 வந்து நான் ஜனவரின்னு கொடுக்குறேன். ஜனவரி 26 இருக்கட்டும், இல்லை 24. ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஜில்லா அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஜில்லா அப்படின்ட்டு இது வந்து 25ன்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சீனீஸ் 20 அப்படின்றத கீழே இங்கிலீஷ் படம் வந்திருக்கு. அதேமாதிரி மணிஸ் 20 அப்படின்ற இடத்துல தமிழ் படம் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா கேட்டகரிஸ் வந்து தனித்தனியாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது XML அப்படின்றது நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டேக்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார, அதாவது ஒவ்வொரு டேக்ஸ்குள்ளாரையும் நம்ம என்ன டேக்ஸ்குள்ளார இருக்கிறத நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த XML. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள் வெப்மாஸ்டர் டூலில் சைட் மேப் வந்து வெரிஃபிகேஷனில் XML ஃபைலை க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா XML ஃபைலை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிங்க் அப்படின்ற டேக்குள்ளார எத்தனை லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அந்த லிங்க்கில் இருக்கிற எல்லாமே உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற மொத்த லிங்க்ஸும் அது ஈஸியாக வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ அதனால தான் XML ஃபைல் வந்து அந்த கூகுள் வெப்மாஸ்டர் டூல் எல்லாம் கூட கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஆல்ரெடி நான் சொன்னேன். இப்போது இங்கே பாருங்கள், நேம் இருக்கிற இடத்துல நான் ஹாலிவுட்னு கொடுத்துட்றேன். ஹாலிவுட் அப்படின்னு கொடுக்குறேன். ஹாலிவுட் 2013 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல கோலிவுட் ஏஜென்ற இடத்துல நான் 2014 கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டோலிவுட் இல்லை, 2 இருக்கட்டும் போதும். ஸோ நான் இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலிவுட் இஸ் 2013, அதாவது 2003 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் மூவிஸு 2003 ரிலீஸ் ஆகலை, நான் சும்மா கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே பார்த்தோன்னா அந்த ஷோ நேம் போட்டிருக்கேன். அதேமாதிரி கோலிவுட் 2004 ரிலீஸ் ஆகக்கூடிய மூவிஸ் நேம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு தனியாக போட்டிருக்கேன். இதை நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது, டிசைனிங்கெல்லாம் நம்ம வந்து HTML வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போது இது ஒரு கேட்டகரி, அதாவது நேம், இது வந்து நேம் இல்லை, இந்த கேட்டகரி வந்து நம்ம வந்து